மகாபாரதம் உருவான விதம். பராசர மகரிஷியின் புத்திரர், புகழ்பெற்ற வியாச பகவான். வியாசர் வேதத்தை தொகுத்து கொடுத்தவர். இவரே மகாபாரதம் என்னும் புண்ணிய கதையை உலகுக்கு தந்தவர். பாரதத்தை தன் மனதில் யாத்த பின் இதை எவ்வாறு உலகத்துக்கு தருவது என்று வியாசர் சிந்தித்தார். பிரம்மனை தியானித்தார். பிரம்மதேவன் பிரத்தியட்சமானதும் வியாசர் கைகூப்பி தலைவணங்கினார். பகவானே, சிலாக்கியமான நூல் ஒன்று என்னாலே மனதில் செய்யப்பட்டிருக்கிறது. இதை எழுதுகிறவர்கள் யாரும் பூமியில் இல்லையே என்றார். பிரம்மதேவன் வியாசரை மிக புகழ்ந்து, ரிஷியே, உம்முடைய நூலை எழுதுவதற்காக கணபதியை தியானம் செய்யும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். வியாச மகரிஷி விநாயகரை தியானிக்க அவரும் எழுந்தருளினார். அவரை வியாசர் முறைப்படி பூஜை செய்து, கணநாதரை, பாரதத்தை நான் சொல்லச் சொல்ல நீர் எழுத வேண்டும் என்று பிரார்த்தித்தார். விக்னேஸ்வரர், சரி, அப்படியே செய்கிறேன். ஆனால் எழுதும்போது என்னுடைய எழுதுகோள் நிற்காது. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்படியானால் தான் நான் உமக்காக எழுத முடியும் என்றார். இந்த கடுமையான நிபந்தனையை வியாசர் ஒப்புக்கொண்டு, பொருளை அறிந்து கொண்டே நீர் எழுதிக்கொண்டே போக வேண்டும் என்று எதிர் நிபந்தனை ஒன்றை கேட்டார். கணபதி நகைத்துவிட்டு இதற்கு சம்மதித்தார். அதன் மேல் மகரிஷி பாரதம் பாட ஆரம்பித்தார். ஆங்காங்கு பொருள் விளங்காத முடிச்சுகளை அமைத்து சற்று நேரம் விக்னேஸ்வரர் தயங்கி நின்ற காலத்தை பயன்படுத்தி கொண்டு வியாசர் அநேக ஸ்லோகங்களை மனதில் கவனம் செய்து முடித்து கொள்வார். இவ்வாறு பாரதம் வியாசரால் பாடப்பட்டு கணநாயகரால் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் அச்சு கிடையாது. கல்வி கற்றவர்களுடைய ஞாபக சக்தியே நூல்களுக்கு ஆலயமாக இருந்தது. வியாசர் தாம் செய்து எழுதுவித்த பாரதத்தை உடனே முதலில் தம்முடைய புத்திரரான சுகமுனிவருக்கு சொல்லி வைத்தார். பிறகு தம் சிஷ்யர்கள் பலருக்கும் சொல்லி வைத்தார். இல்லாவிடில் நூல் கெட்டுப்போய்விடலாம் அல்லவா? தேவர்களுக்கு பாரதம் சொன்னவர் நாரதர் என்றும், கந்தவர்களுக்கு ராஷர்கள் என்றும், யசர்களும் சுகர்களும் சொன்னார்கள் என்றும் கதை இருக்கிறது. மனித லோகத்திற்காக பாரதத்தை சொன்னவர் வியாசருடைய முக்கிய சிஷ்யரும் தர்மசீலரும் வித்வானுமான வைசம்பாயனார் என்பது பிரசித்தம். பரிஷித்து மகாராஜாவின் மகன் ஜனமேஜய ராஜா நடத்திய ஒரு பெரிய யாகத்தில் அவனால் ஏவப்பட்டு வைசம்பாயனார் பாரதத்தை விஸ்தாரமாகச் சொன்னார். வைசம்பாயனார் சொன்ன இந்த பாரதத்தை பிறகு பௌராணிகரான சூதர் நைமிசராணியத்தில் சௌகனிய ரிஷியின் தலைமையில் ரிஷிகளை எல்லாம் சபையாக கூட்டி அவர்களுக்குச் சொன்னார். தர்மார்த்தங்களை உபதேசிப்பதற்காக வியாச பகவான் பாடிய பாரத கதையை நான் கேட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சூதர் சொன்னவுடன் தபோதனர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஜனமேஜய ராஜாவின் யாகத்தில் வியாசர் உத்திரவின்படி வைசம்பாயனார் சொன்ன மகாபாரத கதையையும் உபகதைகளையும் நான் கேட்டு பிறகு பல தீர்த்தங்களுக்கு யாத்திரை போய் பாரத யுத்தம் நடந்த போர்க்களத்தையும் பார்த்துவிட்டு உங்களை தரிசிக்க இங்கே வந்தேன் என்று ஆரம்பித்து மகாபாரதம் முழுவதையும் சொன்னார். சந்தனு மகாராஜாவுக்கு பின் சித்தராங்கதனும் அவனுக்கு பின் விசித்திர வீரியனும் ஹஸ்தினாபுரத்தில் அரசாண்டார்கள். விசித்திர வீரியனுக்கு திருதராஷ்டிரன், பாண்டு என்ற 2 குமாரர்கள். மூத்தவன் பிறவிக்குருடன் என்பதால் பாண்டுவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. ராஜ்யபாலனம் செய்து வந்த பாண்டு தான் செய்த ஒரு தவறுக்காக மனைவிகளுடன் வனத்துக்கு தவம் செய்ய போய் அங்கேயே பல நாட்கள் வசித்து வந்தான். வனத்தில் இருக்கும்போது குந்தியும் மாத்ரியும் பஞ்சபாண்டவர்களை பெற்றார்கள். பாண்டு காட்டிலேயே இறந்து விட்டான். ரிஷிகள் பஞ்சபாண்டவர்களை பால்ய பருவம் முடியும் வரையில் பார்த்து வந்து யுதிஷ்டனுக்கு 16 வயது ஆனதும் எல்லாவரையும் ஹஸ்தினாபுரத்துக்கு அழைத்து கொண்டு போய் கிழவர் பீஷ்மரிடம் ஒப்படைத்தார். பாண்டவர்கள் வேத வேதாங்களையும் சத்திரியர்களுக்கு வேண்டிய கலைகளையும் வெகு சீக்கிரத்தில் கற்றுக்கொண்டு எல்லோரும் பாராட்டும் வகையில் நடந்து கொண்டார்கள். திருதராஷ்டிரன் மக்களான கௌரவர்கள் இவர்களை கண்டு பொறாமை கொண்டார்கள். அவர்களுக்கு பல வகையில் தீங்குகளை செய்ய தொடங்கினார்கள். கடைசியாக குலத்துக்கு தலைவரான பீஷ்மர் எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒப்பந்தம் செய்து வைத்தார். அதன்பின் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்திலும் கௌரவர்கள் ஹஸ்தினாபுரத்திலும் தனித்தனியாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள். இப்படி இருந்து வந்தபோது அந்த காலத்து சத்திரிய வழக்கத்தின்படி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு சூதாட்ட விழா நடந்தது. அதில் கௌரவர்களுக்காக ஆடின சகுனி யுதிஷ்டரை தோல்வியடைய செய்து அதன் பயனாக 13 வருஷம் பாண்டவர்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்தது. அதன்படியே அவர்கள் ராஜ்யத்தை விட்டு திரௌபதியையும் அழைத்து கொண்டு வனம் சென்றார்கள். 12 வருஷங்கள் அரண்யத்திலும் 13வது வருஷம் மறைவாகவும் சூதாட்ட நிபந்தனைப்படி கழித்துவிட்டு திரும்பி வந்தார்கள். அப்போதும் அவர்கள் சொத்தை அபகரித்து கொண்டிருந்த துரியோதனன் அதை திருப்பிக் கொடுக்க சம்மதிக்கவில்லை. அதன் பேரிலேயே யுத்தம் நடந்தது. துரியோதனர்களை கொன்று சாம்ராஜ்யத்தை அடைந்தார்கள் கௌரவர்கள். அதன் பிறகு பாண்டவர்கள் 36 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள்.
பிறகு பேரன் பரீட்சித்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் மரபுரி தரித்து வனம் சென்றார்கள்.